ஒரு பயணம் வரும் பொழுது அது இறைவனுடைய பாதுகாக்கப்பட்ட பயணமாக இருக்குது. நம்ம அறிஞ்சோ விரும்பினா விரும்ப நம்ம பாதுகாத்து கொண்டு சேர்க்குறான். ஆனால் நம்முடைய பேச்சு, நான் வந்து சேர்ந்துட்டேன், அதில் நாங்கள் போய் சேர்ந்துருவோம். பல இடங்களில் நீங்கள் பஸ்ஸில் போனாலும் சரி, டூ வீலர் போனாலும் சரி, காரில் போனாலும் சரி, ஃப்ளைட்டில் போனாலும் சரி, ட்ரெயினில் போனாலும் சரி, எந்த வாகனத்தில் போனாலும் அது இறைவன் நமக்கு வசப்படுத்தி கொடுத்துருக்கான். அந்த நன்றியும் நம்ம போகணும். இறைவன் மறந்த நிலையில் பேசணும் நினைக்கிறோம். ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு போய் சேரணும்னு சொன்னால் இதோட முழுமையான பாதுகாப்பு நமக்கு இருக்குது. நாம் உணவு தவறிடும். ஒன்று நான் ஓட்டி வந்து சேர்ந்துட்டேன், அல்லது டிரைவர் ஓட்டி வந்துட்டாங்க. ரோடு நல்ல ரோடு, கார் இந்த காரில் வந்தனால இவ்வளோ சீக்கிரம் சேர முடிஞ்சு, பெருமை பாராட்டுறேன். இறைவன் சொல்கிறது 11:41, அத்தியாயம் 11:41. இதிலே நீங்கள் ஏறிக்கொள்ளுங்கள், இது ஓடுவதும் நிற்பதும் அல்லாவின் பெயராலேயே. நிச்சயமாக என் இறைவன் மன்னிப்பவனாகவும் கருணையுடையவனாகவும் இருக்கின்றான் என்று கூறினார். இதிலே நீங்கள் ஏறிக்கொள்ளுங்கள். நீங்கள் எந்த வாகனத்தில் ஏறினாலும் சரி, சைக்கிளில் ஏறினாலும் சரி, பைக்கில் ஏறினாலும் சரி, பஸ்ஸில் ஏறினாலும் சரி, காரில் ஏறினாலும் சரி, கப்பலில் ஏறினாலும் சரி, ஃப்ளைட்டில் ஏறினாலும் சரி, இதிலே நீங்கள் ஏறிக்கொள்ளுங்கள். இது ஓடுவதும் நிற்பதும் அல்லாவின் பெயராலே. நிச்சயமாக என் இறைவன் மன்னிப்பவனாகவும் கருணையுடன் இருக்கின்றான் என்று கூறினார். ஏன் அவன் மன்னிப்பும் கருணை இருக்குன்னு சொன்னால், நம்ம பேச்சுக்கள் எல்லாம் அநியாயமாக பேசிகிட்டு இருக்கோம், பொருள்களை புகழ ஆரம்பிக்கும். அவனுடைய மன்னிப்பையும் கருணையும் கொண்டு உங்களை சேர்க்கும் பொழுது அந்த நன்றி நம்மள்கிட்ட இல்லை. நம்ம புகழதெல்லாம் அந்த பொருள்களை, அதில் எனக்கு பெருமையும் இருக்குது.